ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ரோஸ்ட் பண்ணதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு 10 சேப்பக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண போகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு நைஃப் ஆர் ஃபோர்க்கை வச்சு ஜஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உள்ளே போச்சு அப்படின்னா இதுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நல்லாவே குக் ஆயிரும்னு அர்த்தம். இது நல்லா இப்போ பாயில் ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ் டோட்டலாக நீங்கள் பாயில் பண்ணால் போதும். ஸோ இது எப்படி இந்த டெக்ஸ்சர் இருக்கணும்னா ரொம்ப முஷியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ஃபேர்மாகவும் இருக்கணும். அண்ட் வெளியில் இருக்க அவுட்டர் ஸ்கின்னை ஈஸியாக பீல் பண்ணால் வரணும். அந்த அளவுக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கோல்டு வாட்டரில் வச்சாச்சு. இப்போ ஸ்கின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா அழகாக ஈஸியாக வரும். அண்ட் ஆல்சோ அந்த கிழங்கோட அந்த டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப ஸ்குவிஷியாகவும் இல்லை, அதே சமயம் குக்காகவும் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த சேப்பக்கிழங்கை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், செமி சர்க்கிள் ஒரு எனி ஷேப் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் சால்ட்டு, கார்ன்ஃப்ளோர், அப்புறம் ரைஸ் ஃப்ளோர் தான் நம்ம எடுத்துகிட்டு இது ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப வாட்டரியும் வேணாம், ஒரு ஜஸ்ட்டு நீங்கள் சேப்பக்கிழங்கு கோட் ஆகிற அளவுக்கு கன்சிஸ்டன்சி மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் நீங்கள் இதில் போட்டு மசாலாவை நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணதுக்கு ஒரு பேன் நான் எடுத்திருக்கேன். இதில் நான் கோல்டு ப்ரெஸ்ட் கோகனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணி இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஆயில் சூடானதுக்கப்புறம் நான் கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டதுக்கப்புறமா நான் இந்த மேரினேட் பண்ணி வச்ச சேப்பக்கிழங்கை ஆட் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுறேன். நல்லா ஆயில் ஃபுல்லாக எல்லா சேப்பக்கிழங்குலையும் கோட் ஆனதுக்கப்புறமா லோ ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க. அப்பப்போ கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிக்கோங்க. நான் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ ஸ்டிர் பண்ணிக்கோங்க. டோட்டலாக ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுங்க. அந்த அவுட்டர் லேயர் நல்லா ரைஸ் ஃப்ளோர் போட்டதுனால நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஆகிடும். அவ்வளோதாங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான சூப்பர் டேஸ்டியான சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?